வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஷியஸ்னால் என்னென்னா அவேர்னஸ். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவேர்னஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து இதோட முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 3Dயில் இருக்கிறோம். இந்த 3Dயில் வந்து நடக்கிறது என்னன்னா உலகத்தை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ நம்ம இந்த ஜேர்னிக்கு வரும்போது 3Dயில் தான் வந்து நம்ம வந்து இருப்போம். அதாவது டூ அண்ட் ஆஃப் டே நம்ம இருப்போம். 3Dனா சொல்ல எர்த் கான்ஷியஸோட கீழ் மட்டத்தில் தான் நம்ம ரொம்ப இருப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா 4D வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த 3D மாதிரி ரொம்ப குழப்பமான ஒரு மென்டாலிட்டியில தான் வந்து இருக்கும். ஆனால் 5D வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் நேற்று வந்து சொன்ன மாதிரி எனர்ஜி வைஸ் நம்மளுடைய பின் கூட வாழ்கிறது தான் வந்து 5Dயில் தான் வந்து அந்த எனர்ஜி வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு எனர்ஜியோட வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த எனர்ஜி தான் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் தான் வந்து 5D அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து அப்பவும் வந்து முழுமையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து 7, 8, 9, 10D வரைக்கும் போகணும். 10D அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10D தான் வந்து நம்மளுக்குள்ள என்ன உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதைப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம தான் அது அப்படிங்கிறது வரும். அப்புறம் சரி தவறு இதெல்லாம் வந்து ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸ் கொண்டு போய் நம்மளை இருக்கும். நம்ம அதாவது 3Dயில் பார்க்கறதை தாண்டி நம்ம வந்து வேற நிலைக்கு வந்து போயிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து உலகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், அதாவது எப்படி அனுபவிக்கிறோம், அந்த உலகத்தை எப்படி வந்து நம்ம பார்க்குறோம், எப்படி வந்து உணர்றோம், இதுதான் வந்து கான்ஷியஸ்னஸ். அப்போ என்னன்னா அவேர்னஸ் தான் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அப்போ இது வந்து பிரெயின்ல செயல்படுமா இல்லை மைண்ட்ல செயல்படுமா இல்லை, அப்போ எப்படி வந்து இது 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 நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த உணர்தல் அப்படின்றதான் சொல்றேன். ஸோ நம்ம நினைக்கிறோம்ல ஒரு கான்ஷியஸ்னஸா அவேர்னஸா உள்ள நினைக்கிறது நடக்கும், அதுதான் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரெயினும் இல்லாமல் மைண்டும் இல்லாமல் ஒரு தாட் நம்ம எடுக்கிறோம்ல, அது அவேர்னஸா பார்த்து நடக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லு நீங்க தான் வந்து உணரணும். அந்த உணர்தல் தான் இருக்கு. நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் வந்து பாதி காலியா இருக்கு. இப்போ கொஞ்சம் லோவா இருக்கிறவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த காலியா இருக்கிறதான் வந்து தெரியும். காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹையா இருக்கிறவங்க பாதி நிரம்பி இருக்குப்பா, பாதி இருக்கு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுனாலும் ஓகே தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விடுவாங்க. அப்போ ஒரே இதுதான், அதை வந்து நம்ம எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற தன்மை தான் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ 3Dயில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஈகோல தான் செயல்படுவோம். ரொம்ப பயத்தில் இருப்போம். அப்புறம் சீரியஸாக இருப்போம். நம்ம எந்த வித விஷயமும் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இருப்போம். அப்புறம் நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து எப்போதுமே வந்து தனித்தனியாகவே பாகுபாடு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ வெளி ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எடுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து 3D. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்தன்மையே பார்க்க மாட்டோம். எல்லாமே வெளியில தான் நம்ம வந்து பார்ப்போம். சரி ஓகே, அப்போ 4D என்ன வரும்போது நம்ம இந்த ஜேர்னிக்கு வரும்போது தான் நம்மளுக்கே தெரிய வரும். ஓகே அடுத்த ஏதோ ஒரு போகிறோம் போல மேலே ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ 4D வந்து குழப்பமான ஒரு மனநிலை தான். எப்படி அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். நம்ம யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். பழைய பிலீஃப் சிஸ்டம்ஸ்ல எல்லாமே வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? பிரேக் ஆகி எமோஷனல் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். அதான் நான் சொல்கிறேன்னா 4D வந்து நிறைய சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இதை கணிக்க அவ்வளவா முடியாது. ஏன்னா 3D 4D இதாக இருக்கும். ஆனால் 5D வந்ததுக்கப்புறம் இந்த எனர்ஜி வைஸ் வந்து எல்லாரும் விரும்புறது யூனியன் ஏன் விரும்புகிறாங்கன்னா அந்த 5Dயில் வந்து நம்ம வாழ்வோம்ல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ அதில் ஈகோ இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த அதனால தான் அந்த ஃபுல்லுமே அந்த 5Dயில் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம மனம் வந்து அது ஏங்கும். அந்த அதாவது என்னன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து விரும்பும் எப்படியே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி. எதுக்கு அந்த உலக இதெல்லாம் மாயை அப்படின்னு தெரிஞ்சும் போது அதனாலதான் வந்து இது வந்து என்ன சொல்றது கொஞ்சம் 3Dக்கு நம்ம வரும்போது ரொம்ப கொடுமையா இருந்த மாதிரி இருக்கும். 5Dயில் இருக்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே போகும்போது தான் 7, 8, 9, 10 அந்த எதுக்கு போகும்போது 10க்கு போகும்போது தான் இந்த டியூயாலிட்டி நம்ம நான் நீ அப்படின்னு சொல்ல நான் வெளியே இருக்கிற ட்வின்னு நான் அப்படிங்கிற போது அது மறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? மறைஞ்சிட்டு ஃபுல்லாக டிசன் ஆகி
நம்ம எல்லாம் ரெண்டு பேருமே என்னமா ஆயிருமா, பியூர் ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளை கொண்டு போயிடும். இதுதான் நம்ம எடுக்கணும். அதாவது நம்ம முக்கியமானது நம்ம கம்ப்ளீட் ஆகணும், நம்ம ஹோல்னஸ் ஆகணும். அப்ப நான் நீன் அப்படிங்கிற பிரிவினை வந்து இருக்கக்கூடாது. நம்ம ரெண்டு ஒன் அப்படிங்கிறது வரும். இது நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை சொல்றேன் நான். தனியா இதுக்கு வந்து அவங்க இதை பார்த்துக்கலாம். தனியா இருக்கிறவங்க நம்மள மாதிரி ஒன்னும் நம்ம வெளியே காட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம டின் அப்படிங்கிறதுனால அந்த கான்செப்ட்ல நான் சொல்றேன் அவங்களுக்கு. அப்ப வந்து இப்ப 3D இல்லைன்னா பிசிக்கல் உலகம், 4Dனா டைம், ஒரு அவேர்னஸ் வந்து வருது. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா கான்சியஸ் மட்டுமே ரியாலிட்டியை பேஸ் பண்ணி வந்து வாழ்ற இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த 10D வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 10D போறதுக்காண்டி தான் நம்ம இவ்வளோத்துக்கு நம்ம வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம வரும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முழுமையாக முடிகிற ஒரு ஒன்றுபட்ட ஒரு உணர்வை வந்து நம்ம வந்து எடுக்கணும். அதுதான் காட் கான்சியஸ்னஸ். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாயிருந்தோம்ல. ஸோ அது காட் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. அதுதான் வந்து சோர்ஸ் எனர்ஜியா சொல்றாங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. அதுதான் ஆக்சுவலா அதுதான் உண்மை. இங்க இருக்கிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அதுதான் வந்து உண்மையான ஒரு ரியாலிட்டி அப்படி, அதாவது உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரியணும். அப்போ வந்து இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு கேம் இருக்கு, வீடியோ கேம் இருக்கு அப்படின்னா, அந்த வீடியோ கேமை வந்து நம்ம விளையாடுறோம்ல, அது ஒரு கேம். அப்புறம் நம்ம விளையாடுறோம்ல, நம்ம வந்து விளையாடுறது வந்து உங்களுக்கு வந்து 5D கேம் விளையாடுறது அப்படிங்கிறது 5D. அந்த 10Dக்கு போகும்போது அந்த கேமையே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம உருவாக்குவோம், கிரியேட்டரா மாறிடும். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அந்த கிரியேட்டர், அதுதான் காட் கான்சியஸ்னஸ் சொல்றோம். அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து போகணும் நம்ம. அப்போ நம்ம நான் நீனு அப்படிங்கிறது கிடையாது, நல்லது கெட்டது அப்படின்லாம் வந்து வராது. எல்லாமே வந்து மெர்ஜ் ஆயிடும். நம்ம ரெண்டு பேத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெர்ஜ் எடுத்துருவோம் நம்ம. அப்போ வந்து அவங்களுக்குள்ள வந்து ஈகோ செயல்படாது, பயம் இருக்காது, உங்களுக்கு செப்பரேஷனே வந்து தெரியவே தெரியாது. அவங்க தனியா இருக்கிறாங்கிற உணர்வே வந்து நம்மளுக்கு வந்து வரவே வராது. பியோர் எப்பவும் அவேர்னஸோடயே நம்ம வந்து இருப்போம். எல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டி ஸ்டேஜுக்கு வந்து வருவோம். டைம் ஸ்பேஸ் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு டிரான்சென்ட் எல்லாமே மாறுபடும் உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு 3Dல வந்து ரொம்ப செப்பரேஷன், பெயின் இந்த மாதிரி காலகட்டம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது 4D வரைக்குமே அதுதான் வந்து இருக்கும். 5Dல தான் அந்த சோல் கனெக்ஷனை ரெண்டு பேரும் உணர்ற ஒரு காலகட்டம். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க உணர்ந்தாலும் அவங்க 5Dல வாழ்றதான் வந்து பிரியப்படுவாங்க. அதனாலதான் அந்த சோல் வந்து அவங்களுக்கு ட்ரிகர் கொடுத்து அவங்களையும் 5Dக்கு கொண்டு வரும். 5Dக்கு கொண்டு வர சோல் கனெக்ஷன்ஸ் வரும்போது அந்த லவ் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு மேலேயும் போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். மேலே போன பிறகுதான் கம்ப்ளீட் யூனியன் ஆகும். இல்லைன்னா அது ஒரு என்ன பண்றது, ஒரு முழுமையடையாத தன்மையா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கம்ப்ளீட் யூனியன் நடக்கும். ஸோ இன்டர் அண்ட் அவுட்டர்ல உள்ள டியூயலிட்டி வந்து மறைஞ்சிடும். இதுதான் வந்து மெயின். இது மறைய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு எளிதாக வந்து கிடையாது. இன்னரும் அவுட்டரும் வந்து நம்மளை வந்து மறைய வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதை 10Dங்கிறது ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் லெவல். அப்போ வந்து அப்ப தெரிஞ்சிடும் நம்மளும் கிடையாது, நானும் கிடையாது, நீனும் கிடையாது, ரெண்டுமே வந்து ஒண்ணுதான், நாம் தான், ஒன்றுங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வை எடுக்கிறதுக்கு ஒரு கட்டம், ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கும். அப்ப அந்த 10Dல என்ன இருக்கும்? இப்ப நான் கான்சியஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். கான்சியஸ்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது, அதை உணர்ற தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டைமென்ஷன்னாலே உணர்ற தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3D மட்டும் தான் நம்ம இருக்கிற லைஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். மேலே போக 10D அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல பிசிக்கல் இருக்குமா அப்படின்னு கேட்டா பிசிக்கல் இருக்காது. அதுதான் அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். அந்த கான்சியஸ்னஸும் பியூரா 100% கான்சியஸா இருந்தாதான் அந்த 10Dயை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ வந்து இது பிசிக்கல் ரீச் கிடையாது, கான்சியஸ்னஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை எடுத்த உடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜுக்குன்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணிட்டு தான் வந்து யாராலையும் போக முடியாது. மெடிடேட் பண்ணணும், நல்லா மெடிடேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈகோ வந்து டிசால்வ் ஆகணும். மெயினாக வந்து மெடிடேட் அதாவது இந்த ஜேர்னிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 மணிக்கு எழுப்ப வரும். எப்படி அது யாரோ எழுப்புவாங்க, எப்படியோ வரும், எப்படியோ மெடிடேட் பண்ணும், எப்படியோ வந்துடும். அது வந்து நம்மளே எடுத்து கொண்டு போகும். அப்போ நம்ம அதை பண்ண இந்த ஈகோவை டிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். மெயினாக வந்து அதுதான் கான்செப்ட் இல்லை. ஸோ அந்த ஈகோ வந்து டிசால்வ் ஆகும். அது ஈகோ டிசால்வ் ஆகிற சைட் பை சைடே வந்து ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹீலிங் நடக்கும். அப்புறம் தான் வந்து இந்த அவேர்னஸ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து எடுக்கும். ஸோ அவேர்னஸ் ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த 10D எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து எப்படி என்னெல்லாம் அனுபவிக்கலாம், நான் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோத்துக்கு அது வந்து ஒரு மிராக்கிளா வந்து இருக்கும். ஏன்னா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே அதில் தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு
ஒரு ஒரு சச்ச மிராக்கலா இருக்கும். நாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து இதுல வந்து இருக்கும். அப்போ வந்து இது வந்து எப்படி அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் இது வந்து அப்பாற்பட்டு முழுமையானது. இதை வந்து நான் வந்து சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து நீங்க எடுங்க அப்படின்னு வேணா நான் வந்து சொல்லலாம். பட் அந்த உணர்தலை வந்து நீங்க தான் வந்து நான் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது வந்து புரியாது. நீங்க இதை எடுக்கணும். அதாவது இதை எடுங்க எப்படி அப்படின்னா அப்பாற்பட்டு ஒரு முழுமைத்தன்மையை உங்களுக்குள்ள வந்து நீங்க உணர்வீங்க. அதுதான் வந்து அதை நீங்க அனுபவிக்கலாம். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ உண்மையான அதுதான் வந்து உண்மையான ஒரு நேச்சர். அதுதான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? முழுமையான ஒரு உச்சபட்ச ஒரு அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டு எப்போதும் வந்து அப்புறம் ஒன்று நம்ம 3Dல தான் இருக்கும். நம்ம எப்போதும் நான் வந்து 10D எடுத்துட்டேன். நான் எப்போதுமே ஹை லெவல்ல வந்து நான் வந்து இருக்க முடியுமானா நிச்சயம் முடியாது. இப்போ நான் பூமியில தான் இருக்கிறேன். ஸோ 3Dல இருக்கும்போது இந்த ஆங்கர் இப்போ வெளியே சமுதாயத்தில் பண்றது இப்படி எப்படி இருக்கிறது அதெல்லாம் வந்து நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் டைம்ல வந்து நம்ம 10% கூட இந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து இருந்திருக்க மாட்டோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர்ஸ்லாம் நம்ம லைஃப் டைம்ல இருந்து நம்ம நம்பரை வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்போம், அந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ். ஆனால் நம்ம கான்சியஸா பார்த்துருக்க மாட்டோம். சரிங்களா? இதான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் இதை வச்சு நீங்க வந்து யோசித்துக்கலாம். அதை நம்ம வந்து கான்சியஸா பார்க்காத போய் நம்ம மைண்ட்ல வந்து செட் ஆகலை. ஆனா இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏஞ்சல் நம்பர் காட்டுது, ஏஞ்சல் நம்பர் காட்டுது, ஏஞ்சல் நம்பர் காட்டுது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது ஒரு சின்னதா ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்டேட் உங்களுக்கு, அவ்வளவுதான். அது வந்து காட்டுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நீங்க கான்சியஸா இருக்கிறீங்க. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் தன்மை வந்து வளர்ந்துகிட்டே போகணும் உங்களுக்கு. அப்போ அந்த 10Dல வரும்போது ஹோலா கம்ப்ளீட்டா வந்து கான்சியஸ்னஸ் வந்து உங்களால வந்து எடுக்க முடியும். ஏதாவது உங்க தாட் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க தாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தாட்டை நீங்க கான்சியஸாவே நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து மைண்டும் பிரெயினும் வந்து இது பண்ணாது. அந்த மைண்டோட இதை வந்து உங்களுக்கு அவேர்னஸ் மூலமா அது நீங்க உங்களுக்கே அது புரிய வரும். அப்ப தெரியும் போது நீங்க உணர்ற தன்மையை வந்து நீங்க வந்து இது பண்ணுவீங்க. அப்ப ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து காட்டுது அப்படின்னு சொல்றதை தாண்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நீ எந்த கான்சியஸ்ல இருக்க எந்த டைம் வந்து உனக்கு காட்டுது, இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு கான்சியஸ்னஸ் லெவலோட நீங்க அணுக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்போ 3Dல நம்ம வாழும் போது இது 100% நம்ம இப்படியே இருக்க முடியுமா அப்படின்னா, ஏன்னா வெளியில உள்ளதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தக்கன நீங்க இப்போ காலையில உங்களால 100% கான்சியஸ் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களால எடுக்க முடியும்னா தாராளம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போறீங்க, என்னன்னா நான் 3Dல தான் இருக்க முடியும், என்னால வந்து கான்சியஸ் ஸ்டேட்டோட இருந்தோம்னா நீங்க ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொன்னா நீங்க அது மாறலாம். ஒண்ணு அதை வந்து பெரிய தப்பு அப்படின்னா வந்து கிடையாது. ஆனா நீங்க எடுத்துட்டீங்களா, நீங்க முழு தன்மை அடைஞ்சிட்டீங்களா, இதுதான் நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஒரு பார்ட்டா இருக்கும். ஸோ 10 டைமென்ஷனை வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு கோலா வச்சுட்டு நீங்க நவுண்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உணர்தல் வந்து கிடைக்கும். அற்புதமான ஒரு அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஜென்ரலா வந்து ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒண்ணு என்னன்னா இது எடுத்துலாமான்னு பேசலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஒரு யாராவது ஒரு எக்ஸாம்க்கு ஹாலுக்குள்ள போறாங்க அப்படின்னு பிள்ளைங்க போறாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க வந்து போகும்போது, அதாவது இது வந்து டிஎன்பிசி எதுனாலும் இருக்கலாம். ஸோ அந்த கெடுபிடிகள் நிறைய செக்கிங்ஸ் வந்து இருந்து போகுது. இதுக்கு வந்து நிறைய விதமான ஒரு கருத்துக்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடிட்டு இருக்கு. உடனே நான் அதை பத்தி தான் கொஞ்சம் சொல்லலாம், அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்க தன்மை அப்படி ரொம்ப இதுக்கு போயிட்டு மெனக்கிடலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் அதை ஏன் கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க விழிப்புணர்வாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையாவே வந்துடும். இப்போ நீங்க எல்லாருமே அதனாலதான் படித்தவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம நாடே வந்து எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும், ஆசிரியர்கள் தரமானவங்களா இருக்கணும், அப்பதான் மாணவர்கள் வந்து உருவாகுவாங்க அப்படிங்கிற இதனாலதான் வந்து கல்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் எல்லா நாடுமே கொடுக்கணும். 100% வந்து கல்வி இது இருக்கணும், எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் இது. அப்போ நீங்க இந்த ஒரு இதை நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மா ஒரு என்ன சொல்றது சண்டை போடணும், எதிர்ப்பதம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லக்கூடாது.
என்ன அப்படின்னா அதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கான்சியஸா இருந்தீங்க அப்படின்னா அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்போம். இப்ப நீங்க அதுக்கு ரொம்ப மெனக்கடாங்க டக்குன்னு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களே நீங்க எடுத்து நீங்க வெளியே போக வேண்டாம். எல்லாரும் 12th படிச்சிருப்பாங்க, படிக்காதவங்களை விட்டுருங்க சரிங்களா. 12th வரைக்கும் படிச்சவங்கள கூட இருக்கலாம், நம்ம பெரிய காலேஜ் படிச்சவங்களுக்கு வேண்டாம். 12th வரைக்கும் அட்லீஸ்ட் படிச்சவங்க அவங்க 12th 10th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கு நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும், எப்படி இருந்தோம். இதுதாங்க என்னைக்கும் ஒரு விஷயத்தை ஒருத்தங்கள் கஷ்டம் அப்படின்னா கூட அதை வந்து நம்ம உள்வாங்குற திறமை இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாமே புரிப்பட்டுரும், இங்க பிரச்சனைகளே வந்து இல்லாம போயிடும். அப்ப நம்ம ஜஸ்ட் பார்க்கும்போது நம்ம 10th படிக்கும் போது நம்ம 12th படிக்கும் போது நம்மளோட இது ரிவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டா நம்ம எந்த அளவுக்கு ஹால்குள்ள போகும்போது பதட்டமா போயிருப்போம். சில பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, சில பிள்ளைங்க கை கால் நடுங்கி இருக்கு, வேர்த்து கொட்டும். என் மூத்த பொண்ணுக்குலாம் வேர்த்து கொட்டும். அது எல்லாருக்கும் ஒன் போல இருக்குன்னு கிடையாது, ஆனா எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஒரு பதட்டம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் வந்து 10th 12th இது வந்து முக்கியம் 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 அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வளர்த்துருக்கோம். ஸோ இயற்கையாவே அந்த பிரெயின் வந்து அப்படிதான் வந்து டியூன் ஆயிருக்கும். இப்ப இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ரொம்ப லெவல் எக்ஸ்ட்ரீமா செக்கிங், அந்த பிள்ளைங்களை போட்டு பாடா படுத்துற செக்கிங்கிற பேர் வெளியில. அப்போ நான் ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா என்னோட பொண்ணு வந்து 12th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து விட்டுட்டாங்க. இது போகும்போது விட்டாச்சு, சிபிஎஸ்சி விட்டாச்சு. செகண்ட் இது போகும்போது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு கையில கட்டி இருந்த கயிறை வந்து அவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவ வந்து என்கிட்ட வந்து சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகும்போது அந்த கயிறை வந்து கலட்டலை, ஏன் செகண்ட் எக்ஸாம் போகும்போது மட்டும் கலட்டினாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கெடுபிடி கொடுத்து கடத்தோன்னே அந்த மைண்ட் வந்து என்ன ஆயிரும்னா அந்த அந்த இதுல ஃபோக்கஸ் ஆகாம என்ன இந்த சிந்தனைகள் போயிடும், எதுக்கு இவங்க கயிறை கலட்டுறாங்க. அப்ப அது யோசிக்கும்ல, இந்த கயிறுல என்ன பிட்டுத்தன்மை வைக்க முடியும், இந்த கயிறு என்ன அவங்கவுங்களுக்குடைய ஒரு இது. நம்மளே சின்ன வயசுல இருந்து ஒரு பேட் எடுத்தாலே ஒரு இது எடுத்தாலே அப்படின்னு போட்டுதான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம், பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஆரம்பிக்கிறோம். இல்ல பேட்லயே ஓம் எழுதுவோம், போட்டோ வச்சிருப்போம், எல்லாமே இதெல்லாம் நடந்தது தானே, இதெல்லாம் நடக்கிறது தானே. இது ஏசு கிறிஸ்து கும்பிடுவாங்க, அவங்க போய் உள்ள போய் உட்கார்ந்தோன்னே தச புசும்பாங்க, நம்ம இங்க இருந்து போனா இப்படி இதெல்லாம் வந்து இது இப்போ இந்த இதை வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம் தான் இது. நம்ம அப்படியே குதிச்சுதான் வரல, அதுல கடந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அந்த பொண்ணோட ஃபோக்கஸ் வந்து அந்த இதுல வந்து போயிருது. அப்புறம் வந்து நம்ம இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இரும்பை வந்து காலில் போட்டுட்டு வரோம், பொம்பளை பிள்ளைக்கு வந்து போடுவோம், ஒரு ஒரு இது இரும்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழட்டி வச்சுருவோம் சின்னதா. இது வந்து எனக்கே அது பார்க்கணும் எதுக்கு இது அப்படின்னா இந்த 12th படிக்கிற பொண்ணு இந்த கயிறுலையும் அந்த சும்மா போட்டு இருக்கிற ஒரு ரிங்லையும் வந்து என்ன வைக்க முடியும் எனக்கு புரியல. இதுல பிட்டு வச்சு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறாங்களா, இல்ல என்ன காரணத்துக்காண்டி அவங்க கலட்டுறவங்க என்ன காரணத்துக்காண்டி இதை செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறாங்களா, இல்ல அவங்களுக்கு மேல யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து செய்ய சொல்லலாம். அதெல்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பண்ணல, ஏன் செகண்ட் எக்ஸாம்ல பண்ணினாங்க, எப்படி கயிறை வெட்டினாங்க, இதெல்லாம் தெரியாது. இதுதான் வந்து இப்போ வந்து இதையும் தாண்டி வந்து நீட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெரிய ஒரு பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சு அதுங்க பாட்டு விட்டா கூட அதுங்க நல்ல மார்க் எடுத்து டேலண்ட் இருக்கிறவங்க, நான் சொல்றது தகுதியான பிள்ளைங்கள் அழகா எடுத்துட்டு அழகா போயிடும். ஏன்னா அப்படி டேலண்டட் தான் நம்ம பிள்ளைங்கள்லாம். போக போக வந்து நம்ம இருந்த காலகட்டத்தோட இப்போனா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ். ஸோ அந்த பிள்ளைங்களை வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கிற பிள்ளைங்க. நீங்க சும்மா கம்முன்னு இருந்தாலே அதுங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கும். ஸோ தவறு செய்யறாங்க, அவங்கள பிடிக்கிறதுக்கு வேணா நீங்க வந்து அதுக்கு என்ன வேற என்ன வழி பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெஷரைஸ்ட் ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களை வந்து பாடாப்படுத்த வேண்டாம். நீங்க லீக் அவுட் ஆகுறது உங்களுடைய தப்பு, இதை பிள்ளைங்கிட்ட பேர்டன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதுவும் சொன்னவங்களும் தப்பு அப்படின்னு சொல்லி காட்டும் போது என்ன, அதான் நான் ஒரு சிம்பிளா வந்து இது சைக்கலாஜிக்கலா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரியணும், பேரண்ட்ஸ்க்கு புரியணும், டீச்சர்ஸ்க்கு புரியணும், இருக்கிற எல்லா பெரிய பெரியவங்களுக்கும் புரியணும். முதல்ல ஒரு சிம்பிளான பேசிஸ்ல ஒரு சைக்காலஜி வந்து எல்லாத்துக்குமே தெரியணும். அது அப்பதான் வந்து நீங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாருமே வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. மேனிப்புலேட் மீன்ஸ் இந்த மாதிரி சோசியல் மீடியா வச்சு தவறுதுகளா வந்து சித்தரிச்சு அதை நம்பி அப்படி நம்மளை வந்து
நம்மளை வந்து வாஸ்டா நம்மளை ரொம்ப ரொம்ப சீரழிவை நோக்கி வந்து கொண்டு போகிறத வந்து உங்களால வந்து இது பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து அந்த அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம காம்படுத்தி ஒரு ஒரு இதுக்குள்ள அனுப்பணும். நம்ம காலத்துல இருந்து இதை தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எக்ஸாம்குள்ள போற வரைக்கும் நீ படிக்காத, அமைதியா இரு, 1/2 மணி நேரம் அமைதியா சும்மா உட்காரு, இல்ல நீ அன்னைக்கு காலையில எந்திரிச்சு கூட நீ படிக்காமையே நீ வந்து போ அப்படிலாம் வந்து இது காலகாலமா எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திக்கணும். அப்போ நம்ம மூளை இது பேசிக்கலா என்னன்னா, இது வந்து ஒரு நம்ம மூளை வந்து எப்போதும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சேஃப் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்தாதான் அது வந்து என்ன ஆகும்னா காமாகி அந்த அந்த பீஸ் அந்த அமைதியோட அது போகும். இங்க இப்போ பண்ற இவங்க அறிகுறியில அந்த மூளை என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து வெளியில கிடையாது, உள்ள பிரெயினே என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து சேஃப் பிளேஸ் இல்லையோ நம்மளுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ ரொம்ப ஹை ரிஸ்கான ஒரு இது சூழல் ஏற்பட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா உடனே ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நேச்சுரல் நடக்கிறது, இது வந்து நேச்சுரல். எப்படி வந்து பெண்களுக்கு மென்சுரல்னா நேச்சுரல் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நேச்சுரலா ஒரு சூழ்நிலையை பார்க்கும் போது உருவாகும். அதுதான் என்னன்னா கார்டிசோல் அட்ரினலைன்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து உருவாயிடும். அப்ப என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் தவறு எதுவும் செய்யறேனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்ப சப்கான்சியஸ்ல டக்குன்னு ஒரு டவுட் உருவாகும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும் மனிதனுக்கு. அப்ப சப்கான்சியஸ்ல ஒரு டவுட் உருவாகும். அப்ப வந்து இது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நான் தவறுலாம் நான் பண்ணவே இல்லை, நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட்டடா அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். செக் பண்ண அந்த சப்கான்சியஸ் ஃபீலிங் என்ன ஆகும்னா தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல்ல குறைக்க ஆரம்பிக்கும். இது தப்போ அது தப்போ, தப்பா இருக்கலாம், இல்ல கரெக்டா இருக்கேன் இப்படி சொல்லி டவுட் பட்டு அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னன்னா நம்ம கண்ட்ரோலே இல்லாத ஒரு உணர்வை வந்து அது எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பிள்ளைங்க பயங்கர எக்ஸாம் டென்ஷன்ல வரும். அதற்கு மேல இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரிக்ட் என்வரான்மெண்ட்டை பார்க்கும்போது அதோட மைண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா சேஃபா இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, சேஃபா இல்லை கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கோபம் வர ஆரம்பிச்சிடும். அதோட ஃபோக்கஸ் குறையும். மெயினாக இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த பிள்ளைங்களுடைய ஃபோக்கஸ் கம்மியாயிரும். ஃபோக்கஸ் கம்மியானா எதற்காண்டி எக்ஸாம் வைக்கிறோம், தகுதியான பிள்ளைங்களை எடுக்கிறதுக்காண்டி எக்ஸாம் வைக்கிறோம், பாடுபட்டு அந்த பிள்ளைங்க வந்து படிக்குது. அதோட ஃபோக்கஸை அந்த எக்ஸாம் உள்ள செக்கிங் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை போய் நம்ம ஃபோக்கஸை வந்து நம்மளே குறைக்கிற மாதிரி ஆயிட்டுன்னா அந்த தகுதி அடிப்படையில் எடுக்கிறதே வந்து வேஸ்ட். இவ்வளோ வந்து செலவு பண்ணி அதை வந்து எக்ஸாம் வைக்கிறதே வந்து வேஸ்டா போயிடுது. அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப அதிகரிக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் செக்கிங்கை பார்க்கும்போது என்னன்னா இதுதான் நம்ம 10th 12th எப்படி நம்மளுக்கு வந்து இயற்கையாவே நம்மளுக்கு முதல்ல இருந்தே புகுத்திருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிக்ட் இதுங்க வந்து என்ன பண்ணும்னா எக்ஸ்ட்ராவா எக்ஸாம்னாலே இது வந்து ரொம்ப இதுன்னு சொல்லுவோம். இந்த வித இதெல்லாம் ஓவர் பில்டப் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் செக்கிங் பார்க்கும்போது அது வந்து என்ன பண்ணிடும், மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல, இது இல்லைன்னா என்னால் முடியவே முடியாது போல. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அதிகப்படியாயிடும். இது அது என்ன சொல்லணும், மைண்ட் சொல்லிட்டே இருக்கும் இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இவ்வளோ இருக்குப்பா நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இவ்வளோ வந்து ப்ரெஷர் போட்டு படிக்க வைக்கிறாங்க. செக்கிங் பாரு எப்போ போகும்போதே பயமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, அதை செக் பண்ணா இதை செக் பண்ணா, அப்ப இதுதான் முக்கியம், இந்த எக்ஸாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்ட் என்ன ஆயிரும்னா இதாயிரும். ஸோ ஃபோக்கஸ் குறைஞ்சு உள்ள போய் இன்கேஸ் ஏதாவது எக்ஸாம்ல வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த பிள்ளைங்கள் வந்து சூசைட் பண்ணி இருக்கிற நிலைமை உருவாகும். இப்போ ஒரு செக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பிள்ளைய வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அதுக்கான நிவாரணமும் இருக்கு. இதெல்லாம் வந்து அதை செய்ய முடியுமா, அது பிரீத் கண்ட்ரோல் பண்ணணும், மைண்டை வந்து திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ணணும், ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் வந்து மாற்றணும். ஸோ இதெல்லாம் பண்ண முடியுமா அங்கே போய் அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு குழந்தைகள் மேல அக்கறை, நீட் வைக்காத அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. அப்படி எவனா நீட்டு வைக்காதன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா அவனா வந்து படிச்சும் முட்டாள் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த நீட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நானா வந்து அனுபவமா பார்த்துருக்கேன். நீட் ஏன் நான் டெட் எழுதி பார்த்துருக்கேன். அப்போ ஒரு உண்மையாக ஒரு தகுதியான ஒருத்தனை வந்து தேர்ந்தெடுக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ரொம்ப 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 அவசியம்.
இதற்கு வந்து பணம் அதெல்லாம் அப்பாற்பட்டு தகுதி அப்படிங்கறது மூலமா வந்து இது பண்றது, அதுதான் இதுல வந்து முக்கியம். இவங்க பணத்துக்காண்டி இவங்க பல டிராமாஸ் பண்ணி இதை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து வச்சு வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெடுபடிகள் நீங்க ஒசத்த பிள்ளையோட சைக்கலாஜிக்கு அஃபெக்ட் ஆகி இதுதான் வாழ்க்கை முக்கியம் சொல்லிட்டு அது வந்து படிப்புல தோல்வி அடைகிறதோட இந்த மாதிரி இதுல தோல்வி அடைஞ்சு அது சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு நீங்களும் வந்து தள்ளப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பெரிய வந்து அது ஒரு பெரிய கொலைக்குற்றம் மாதிரி, அந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஆர்குமெண்ட்டு, அதுக்கு வந்து இது அதுதான் சொல்றேன். என்ன அப்போ இதெல்லாம் என்ன படிச்ச மாநிலம் சொல்லணுமா? நம்ம படிச்சவங்களே அவ்வளவு பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து நாங்க ரூலு நாங்க அப்படி என்ன, நீ படிக்கவே இல்லையா? ஒரு 12th கூட யாருமே நீங்க ஆப்போசிட் பண்ணி இதுக்கு கேள்வி கேட்டவங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க படிக்கலையா? சரி படிக்கல, இப்படி யாராவது கேள்வி கேட்டாங்க படிக்கல அப்படின்னா விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. 12th வரைக்கும் படிக்காதவங்கள விட்டுருங்க. 12th வரைக்கும் படிச்சவொடனே உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்க. 10th 12th போடும்போது நீங்க எப்படி இருந்தீங்கன்ட்டு உங்களுக்கே வந்து புரியும் அது. தேங்க்யூ.